வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் பவானி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான பொருட்கள்லாம் வாங்கியிருக்கோங்க, அதை ரிவ்யூ பார்க்க போகிறோம். குக்கருங்க, எனக்கு ஏற்கனவே குக்கர் இருக்குது. அந்த குக்கர் ரொம்ப பழசாயிடுச்சுங்க. என் பெரிய பாப்பா பிறந்தப்போ வாங்கினேன். என் பெரிய பொண்ணுக்கு ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கும் அப்போ வாங்கின குக்கர். அது நல்லா தாங்க இருக்குது. சில நேரம் வந்து விசில் அடிக்கும், சில நேரம் விசில் அடிக்க மாட்டேங்குது. ரொம்ப டார்ச்சர் ஆகிடுது விசில் அடிக்கும்னா. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் கேட்டு பார்த்துட்டேன். இப்போ அது எதாவது ப்ராப்ளம் பண்ணும்போது கேட்குறேன்னா, சரி பைசா இருக்கும்போது வாங்கிக்கலாம்னு சொல்கிறாரு. அப்புறம் அடுத்த டைம் வைக்கும்போது அது நல்லா விசில் அடிச்சிருக்கு. அது நல்லா விசில் அடிக்குது. அதோட நான் மறந்துடுறேன். மறுபடியும் அது ஏதாவது மக்கப் பண்ணும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அப்படியே பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது குக்கர் விசிலே அடிக்கவே இல்லை. சரி வாங்கலான்னு ரொம்ப அடம் முடிச்சு வாங்கினது இந்த குக்கரு. இது வந்து ப்ரெஸ்டீஜ் தான். தெரியும் ப்ரெஸ்டீஜ். இது நான் நிறைய குக்கர் வாங்கினது ப்ரெஸ்டீஜ் தாங்க வாங்கியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது ப்ரெஸ்டீஜ் தான். ரொம்ப வருஷம் உண்மையாலே 12 வருஷம் வந்ததுலாம் ரொம்ப பெருசுன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அது பெருசாக எனக்கு எந்த ப்ராப்ளமும் கொடுத்ததும் இல்லை. ரொம்பவே நல்லது. இப்போ தான் ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்கும். அப்பப்போ மக்கர் பண்ணோம். மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறது, கழுவிட்டு இந்த ரப்பர்லாம் நம்ம கழுவிட்டு நம்ம போட்டோம்னா உடனே விசில் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ரொம்ப பருப்பு வேக வைக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது இல்லையா? அந்த நேரத்துக்கு வேலை ஆக மாட்டேங்குது. அதனால் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நான் என்கிட்ட ஆல்ரெடி 3 குக்கர் இருந்தது. 10 லிட்டர் குக்கர் ஒன்று, 5 லிட்டர் குக்கர் ஒன்று, 3 லிட்டர் குக்கர் ஒன்று, இன்னொன்று 6 லிட்டர் குக்கர், மொத்தம் 4. 6 லிட்டர் குக்கர் வந்து நல்லாவே விசில் அடிக்கும். நம்ம அந்த பிரியாணிலாம் கூட பண்ணிக்க வாங்கிடுவோம். இது புது டிசைனாக இருந்தது. இந்த டிசைன் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வாங்குறேன். இது நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது பொங்குச்சுன்னா கூட இதுக்குள்ளவே வந்துடும் நினைக்கிறேன், வெளியிலலாம் வராமல். அது 10 லிட்டர் குக்கர் ஒன்று, 6 லிட்டர் குக்கர் ஒன்று, 5 லிட்டர், 3 லிட்டர் இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, அந்த 3 லிட்டர் குக்கரு, 5 லிட்டர் குக்கரு, 10 லிட்டர் குக்கரு, அப்புறம் இந்த நான்ஸ்டிக் பேனு, தவா, இந்த தவாலாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் வந்து எடைக்கு போட்டுட்டேன். எனக்கு எடைக்கு போட்டதே எனக்கு 1100 ரூபா வந்தது. அது போட்டுட்டு பழசே எனக்கு 1100 ரூபா வந்ததுங்க. இது வந்து 1490 ரூபா. ரொம்பவே நல்லா இருக்குமா. இப்போ நான் பழசு போட்டுட்டு புதுசாக கொஞ்சம் காசு போட்டு நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா சமைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும். வீட்டில் இது மாதிரி குக்கரு, மிக்ஸி, இந்த ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப மக்கள் பண்ணிச்சுன்னா ரொம்ப சமைக்கிறதே ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா தான் சொல்லுங்கள். 3 லிட்டர் குக்கர் என்கிட்ட 4 குக்கருமே ப்ரெஸ்டீஜ் தான். அது 4மே 4ல் 3 போட்டேன். 1 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நான் இதில் வச்சுருந்தேன், நான்ஸ்டிக்கில் வச்சுருந்தேன். அது என்னாச்சுன்னா உள்ளே இருக்கிற கோட்டிங்லாம் வந்து போயிடுச்சு. கோட்டிங்லாம் போயிட்டதுனால என்னாச்சுன்னா அந்த நான்ஸ்டிக் பேனில் அந்த கோட்டிங்லாம் போயிடுச்சு. அது போயிட்டதுனால என்ன ஆகுதுன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். 2-3 தவா இருந்தது, குக்கர்லாம் இருந்தது, நான்ஸ்டிக் பேன்லாம் இருந்தது. மொத்தமாக எடைக்கு போட்டு கொடுத்துட்டு குக்கர் வாங்கினது மேற்கொண்டு பைசா போட்டு. இதுவும் எனக்கு 2 இருந்தது. 2 கண்ணாடி முடியும் உடஞ்சி போச்சு. சரி அதனால் வாங்கலாமே அப்படின்றதுனால வாங்கினேன். இதுவும் ப்ரெஸ்டீஜ் தான். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஃபிட்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. பட்டர்ஃப்ளை ஒன்று வாங்கினேன். அதோடய பேர் சொல்லாமான்னு எனக்கு தெரியல. பட்டர்ஃப்ளை வாங்கினேன். ஃபஸ்ட்டு அது செட்டாக வாங்கினேன். அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு கண்ணாடி மூடி, ஒரு பேனு, ஒரு கடாயி, ஒரு தவா, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது வந்து இதெல்லாம் வந்து உடையவே இல்லை, இன்னமும் இருக்குது, நல்லாவே இருக்குது. அதெல்லாம் தான் கொடுத்து மாற்றிட்டேன். இந்த கோட்டிக்கு தான் போயிடுச்சு எனக்கு. ஆனால் பட்டர்ஃப்ளையில் வாங்கினேன். இதெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு சீக்கிரமாக. இதெல்லாம் லூஸ் ஆகிடுச்சு. இந்த கண்ணாடி மூடியும் உடஞ்சி போயிடுச்சு, சீக்கிரமாக போயிடுச்சு. அது செட்டே நான் 1500 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஆனால் இந்த பட்டர்ஃப்ளை ஒரே ஒரு கடாய் மட்டுமே, நான்ஸ்டிக் பேனு, 700 ரூபா கொடுத்து வாங்கினேன். கண்ணாடி மூடி வச்சுது. சரி இதோட மூடி அதுக்கெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் பட்டர்ஃப்ளை தான் டக்குன்னு போயிடுச்சு எனக்கு. இது பாருங்கள், இது ஃபுல்லாமே ஸ்டீல் தான். ஆனால் உள்ளவும் நல்லா இருக்குது. பாருங்கள், நம்ம அடுப்புலேயும் வச்சுக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. அவர் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னார். நான் தான் வம்படியே அடம்பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன்.
ஏன்னா சமைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் நான்வெஜ் சமைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்மளுக்கு மூடி போட்டு வேக வைக்கிறதுனால கொஞ்சம் டக்குனும் நம்மளுக்கு ஆகிடும். நல்லா இருக்குல்ல? ரொம்ப நாள் ஆசைங்க. குக்கர் தான் ரொம்ப நாள் சண்டை போட்டு வாங்கினது குக்கர். இது வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, போன இடத்துல பார்த்ததுமே எனக்கு அமைஞ்சுது. ஆனால் நான் இதை வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. ஆனால் எனக்கு நல்லா இருக்குமே, நான் வாங்கிட்டேன். வீட்டுக்கு கெட்டில் தாங்க ஒன்று வாங்கினோம், கெட்டிலும் போயிடுச்சு. அதுவும் இறக்கி கொடுத்துட்டேன். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் குக்கர் பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.